வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் மோடியின் பாதுகாப்பு காரணங்களை கொண்டு பேரணிக்கு தடை, மாநகர காவல்துறையினர் மறுப்பு. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விவசாயி நலனை பாதுகாப்போம், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. மோடி வருகையால் திமுகவின் வாக்கு சதவீதம் உயரும், திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சாடல். இந்திய நாட்டை அச்சுறுத்தும் பாகிஸ்தானிடம் இருந்து பாஜக ஏன் நிதி வாங்க வேண்டும், காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி. 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குழந்தைகளுக்கான மேல் சிகிச்சை மருத்துவம் திறந்து வைத்தார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். விரிவான செய்திகள். இனிமேல் உங்களிடம் நான் தமிழ் மொழியில் பேசப் போகிறேன் என பிரதமர் மோடி பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசியுள்ளார். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்த ஆண்டில் 5வது முறையாக பிரதமர் மோடி கன்னியாகுமரிக்கு வருகை தந்துள்ளார். நேற்று காலை 10 மணியளவில் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு வருகை தந்த அவர் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகையில் உள்ள ஹெலிகாப்டர் தளத்திற்கு சென்றார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விவேகானந்தர் கலைக்கல்லூரிக்கு சென்ற அவர் அங்கு 70,000 பேர் பங்கேற்கும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார். அங்கு அவர் பேசுகையில், சனாதனத்திற்கு எதிராக பேசியவர்களுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. வஉசி துறைமுகம் தற்போது மீனவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. தமிழக மக்களின் உயிரோடு சிலர் விளையாடுகிறார்கள். மத்தியில் உள்ள பாஜகவை பொறுத்தவரை எப்பொழுதும் பெண்களை மதிக்கின்ற ஒரு கட்சி, பெண்களுக்கு அதிகாரம் அளித்து பாதுகாப்பு அளித்து வருகிறது. இந்த மேடையிலேயே அது உங்களுக்கு புரிந்திருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுக்க பாஜக அரசு இன்னும் மென்மேலும் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் எனக்கு இங்கு கொடுக்கும் அன்பை என்னால் உணர முடிகிறது. நான் அடிக்கடி தமிழகம் வருகிறேன். ஆனால் என்னால் தமிழ் மொழியை தெளிவாக பேச முடியவில்லை, தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று மிகவும் வருந்துகிறேன். இக்குறைபாட்டை சரி செய்ய தொழில்நுட்பத்தின் துணையை நான் நாடியுள்ளேன். இனிமேல் உங்களிடம் நான் தமிழ் மொழியில் பேசப் போகிறேன் என கூட்டத்தின் முன் பேசியுள்ளார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விவசாயி நலனை பாதுகாப்போம் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ நியாய யாத்திரை மேற்கொண்டு வருகிறார். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் நடைபெற்ற யாத்திரையில் ராகுல் காந்தியுடன் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார் மற்றும் சிவசேனா சஞ்சய் ராவத் ஆகியோர் பங்கேற்றனர். யாத்திரையின் நடுவே விவசாயிகள் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் குரலாக ஒலிக்கும் எனவும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க தேவையான கொள்கைகள் வகுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். மேலும் விவசாயிகளின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், பயிர் செய்பவர்கள் பயனடையும் வகையில் பயிர் காப்பீடு திட்டம் மறுசீரமைக்கப்படும், ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகளால் விளைபொருட்களின் விலை பாதிக்கப்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். சென்னை எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குழந்தைகளுக்கான எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை மையத்தை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். சென்னை கிண்டியில் உள்ள டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தில் 1196 செவிலியர்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சென்னை எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குழந்தைகளுக்கான எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை மையத்தை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், திருநெல்வேலி, திருவள்ளூர், விருதுநகர் மற்றும் சிவகாசி உள்ளிட்ட மாவட்டங்களில் புதிய மருத்துவ கட்டிடங்கள் திறக்கப்பட்டுள்ளது. தனியார் குளிர்பானங்கள் மற்றும் தர்பூசணி பழங்களில் ரசாயனங்கள் கலப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். அவரை தொடர்ந்து பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி, குட்கா, கூலிப் போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்து வருகிறோம். இதுவரை 8,565 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டு 8,04,90,000 ரூபாய் வரை அபராதம் பெறப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறையினர் மற்றும் போதை ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். குட்கா பொருட்களை யாரேனும் கடையில் விற்பனை செய்வது பொதுமக்களுக்கு தெரிந்தால் 9444042322 என்ற எண்ணுக்கு தகவல் தெரிவிக்கலாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டுக்கொண்டார். உங்களுக்கு வருகிற தகவல், பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு வருகிற தகவல்கள் அடிப்படையில் இந்த மாதிரி எங்கேயாவது குட்கா, பான்பராக்கு அது மாதிரி தெரியாமல் விற்கிறாங்கன்னோ, இல்லை ஏதாவது உணவுப் பொருட்களில் கலப்படம் மேற்கொள்ளப்படுகிறதுன்னோ, இல்லை உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்தப்படுகிற உணவுப் பொருட்கள் விற்கப்படுகிறது சட்டத்திற்கு புறம்பா என்கின்ற தகவல்கள் உங்களுக்கு தெரிந்தால் இந்த ஒரு பொது எண் அறிவிக்கிறோம். இந்த பொது எண்ணோடு தொடர்பு கொண்டால் உடனடியாக அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.
94404232. திரும்பவும் சொல்கிறேன், 94404232 என்கின்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். தகவல் அளித்தவருடைய பெயர் ரகசியமாக பாதுகாக்கப்படும். பிரதமர் மோடி எத்தனை முறை தமிழகம் வருகிறாரோ அத்தனை முறையும் திமுகவின் வாக்கு சதவீதம் உயரும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, திமுகவிற்கும் ஜாஃபர் சாதிக்கிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பதை உங்கள் முன் வைக்கிறேன். எடப்பாடி அவர்கள் பிஜேபியின் அடிமையாகத்தான் இருக்கிறார். திமுகவின் மீதும் முதல்வர் குடும்பத்தின் மீதும் அவதூறாக பேசி வரும் எடப்பாடி திமுகவிற்கு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளோம். மேலும் ஆளுநர் RN ரவி அவர்கள் உடனடியாக பொன்முடி பதவி பிரமாணம் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் காட்டும் பொய் பிரச்சாரத்திற்கு கண்டு ஏமாற மாட்டார்கள். பிரதமர் மோடி எத்தனை முறை தமிழகம் வருகிறாரோ அத்தனை முறையும் திமுகவின் வாக்கு சதவீதம் உயரும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார். முனிசிபாலிட்டி எலெக்ஷனுக்கு வர மாதிரி வர்றாரு. ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் நடக்கல, அவங்க தான் வாரத்துக்கு ஒரு ட்ரிப் வந்து ஓட்டு கேட்டு போவாங்க. கவுன்சிலர் நிற்கிறவங்க எம்எல்ஏ எம்பிலாம் ஒரு முறை தான் சுத்த முடியும் தோணுது. ஆனால் கவுன்சிலர் தான் டெய்லி 4 நாளுக்கு ஒரு ட்ரிப். ஆக முனிசிபாலிட்டி கவுன்சிலர் மாதிரி ஓட்டு கேட்க விட்டார். இன்னும் அவர் வர எங்களுக்கு ஓட்டு கூடும் சார். ஈச் டைம் தி பிரைம் மினிஸ்டர் விசிட்ஸ் எங்களுடைய ஓட்டு பர்சன்டேஜ் கூடும். நான் மோடி அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்வதற்கு இன்னொரு 10 வாட்டி வாங்க. 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவினை ஆய்வு செய்து அதன் சிறப்பம்சங்கள் குறித்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேட்டியளித்துள்ளார். செம்மொழி பூங்காவிற்கு எதிரில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தில் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவிற்கான இடத்தை ஆய்வு செய்த பின் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர், கலைஞர் நூற்றாண்டு பூங்கா ஆய்வு செய்யப்பட்டு 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக உருவாக்கப்பட உள்ளது. கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் கண்ணாடி மாளிகையில் வண்ணமயமான மலர்கள், அழகிய தாவரங்கள் கொண்ட பசுமை குடில் அமைக்கப்படும். மேலும் பூங்காவில் சூப்பர் ட்ரீ டவர் மற்றும் தோட்டக்கலை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் உலகத்தரம் வாய்ந்த பூங்காவை அமைக்கும் வகையில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் செங்காந்தள் பூங்காவிற்கு அருகில் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவித்தார். அதன்படி பூங்காவின் கட்டுமான பணிகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மேலும் பசுமை நிலப்பரப்பு, நீரூற்று வசதி, கழிப்பறை வசதி, சிற்றுண்டியகம், மழைநீர் சேமிப்பு வசதி உட்பட அனைத்து வசதிகளுடன் கூடிய இந்த பூங்கா பிப்ரவரி 2025ஆம் ஆண்டுக்குள் முடிக்கப்படும் என அவர் கூறினார். கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நூற்றாண்டு பூங்கா புதிதாக அமைக்கப்படுகிறது. இது உலக தரத்துடன் உலக நாடுகளில் இது போன்ற டவர் சூப்பர் ட்ரீ டவர்லாம் இருக்குது. இங்கே நம்ம நாட்டில் இல்லை. அதில் இந்த மையமாக இந்த டவர் மூலமாக 102 அடி கொண்ட டவரில் போய் பார்த்து அந்த சுற்றுச்சூழலை பார்க்கலாம். சென்னை மாநகரத்தை பார்க்கலாம். அதே போல் இந்த 2 பூங்காவுக்கு இணைப்பாக ஒரு பாலம் இணைக்கப்பட்டு அதுவே வாக்கிங் போல நல்ல எஃபெக்ட் நல்லது. இந்திய நாட்டை அச்சுறுத்தும் பாகிஸ்தானிடம் இருந்து பாஜக ஏன் நிதி வாங்க வேண்டும்? அதற்கான காரணங்களை பிரதமர் மோடி மற்றும் அண்ணாமலை உள்ளிட்டோர் பதில் சொல்ல வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தேர்தல் பத்திர விவகாரங்கள் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரங்களை யார் யாருக்கு கொடுத்துள்ளது என்ற தகவலை வெளியிட வேண்டும். விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்து வருவது பாஜக மட்டுமே. அவர்கள் செய்யும் ஊழல் மக்களுக்கு தெரிந்துவிடும் என்ற பயத்தில்தான் ED, IT வைத்து மிரட்டி அதன் மூலம் வரும் பணம் மற்றும் தேர்தல் பத்திரங்களை வைத்து மோசடி செய்து வருகின்றனர். புல்வாமா தாக்குதலில் 40 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். பாஜக பாகிஸ்தான் நாட்டில் ஒரு நிறுவனம் மூலம் இருந்து நிதி வாங்கியுள்ளனர். இந்திய நாட்டை அச்சுறுத்தும் அந்நிய நாட்டில் இருந்து நிதியை பாஜக பெற்றுள்ளது. எதற்காக இந்த நிதி கொடுக்கப்பட்டது? இவை அனைத்திற்கும் பிரதமர் மோடி மற்றும் அண்ணாமலை பதில் அளிக்க வேண்டும். காங்கிரஸ் யாரிடம் தேர்தல் பத்திரங்கள் வாங்கியது என்பதை நாங்கள் வெளியிடுகிறோம். நாட்டிற்கு விடுதலை வாங்கி கொடுத்த கட்சி என்பதால் காங்கிரஸ் எங்களுக்கு மனம் உவந்து தேர்தல் பத்திரங்களை கொடுக்கின்றனர். நாங்கள் குற்றம் செய்யவில்லை என்பதால் பயப்படவில்லை. ராகுல் காந்தியின் இறுதி யாத்திரையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் பங்கேற்க உள்ளார். பாஜக பயப்படவில்லை என்றால்
அவர்கள் தேர்தல் பத்திரங்கள் குறித்த விவரத்தை வெளியிட வேண்டும். பெட்ரோல், டீசல், சிலிண்டர் விலைகள் குறைக்கப்பட்டிருப்பதன் காரணம் அனைவருக்கும் தெரியும் என செய்தியாளர்கள் சந்திப்பில் கேள்வி எழுப்பியுள்ளார். அமலாக்கத்துறையும் சிபிஐயும் இன்கம் டாக்ஸ் அமைச்சு ரைடு பண்றது 10 நாள் பொறுத்து தேர்தல் பத்திரம் வந்த உடனே பணம் வந்து சேர்ந்த உடனே பாஜக அக்கௌண்ட்டுக்கு அந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வது, இல்லை அந்த வழக்கை கைவிடுவது. இந்த போக்கை தான் கண்டிக்கிறோம். இதை தான் கண்டிக்கிறோம். பாகிஸ்தான் கிட்ட இருந்து நிதி வாங்கினீங்க. புல்வாமால 2019ஆம் ஆண்டு 40 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்களே, அந்த நாட்டுக்கிட்ட நிதி வாங்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டுச்சு? அப்ப இந்த தேசத்தை காட்டி கொடுக்கும் செயல் தானே இது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இந்த நிறுவனம் யாருடைய நிறுவனம்? பாகிஸ்தான் கராச்சியிலிருந்து எதுக்கு பாஜகவுக்கு நிதி கொடுத்தாங்க? 40 ராணுவ வீரர்களை பறிகொடுத்த பிறகு இந்த நிதியை வாங்கலாமா? வெளியிடுறோமே. நாங்க அந்நிய நிறுவனத்திடம் வாங்கல. ஐடி, சிபிஐ, அமலாக்கத்துறையை போய் ரைடு பண்ணிட்டு வாங்கல. அவங்கள வெளியிட சொல்லுங்க பாஜகவை. இப்ப நாங்க வெளியிடுறோம்ல. நாங்க ஜனநாயகத்துக்காக போராடிட்டு இருக்கோம், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேணும்ன்றீங்க. எங்களை போய் கேள்வி கேட்கறீங்க. இது என்ன நியாயம்? இது நாங்க வெளியிடுறோம். இப்ப நாங்க வெளியிடுற மாதிரி பாஜக வெளியிட சொல்லுங்க. இப்ப நாங்க பொது வெளியில வந்து வெளியிடுறோம்ல, கூட சொல்லுங்க, அவங்கள வெளியிட சொல்லுங்க. இது எதுக்காக குறைக்கப்படுது, யான் குறைக்கப்படுது? ஆனா நரேந்திர மோடி அவர் உத்தரவாதம் கொடுக்கணும். கன்னியாகுமரிக்கு வரார். இப்ப இறக்கிட்டேன் 100 ரூபாய் கேஸ் விலைக்கு, 2 ரூபாய் பெட்ரோல் விலைக்கு, இதை ஏத்த மாட்டேன் இனிமேல் உத்தரவாதம் கொடுக்க சொல்லுங்க பாப்போம். தேர்தல் முடிஞ்ச உடனே ஏத்திடுவாங்க. ஏற்கனவே மாநில தேர்தல்கள், கர்நாடகா தேர்தல், 5 மாநில தேர்தல் இறக்குனாங்க, அப்புறம் ஏத்திட்டாங்க. ஒரு தேர்தலையும் செய்யறாங்க. இது அதே தொடர் நடவடிக்கை தான். பிரதமர் மோடியின் பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு கோவையில் பிரதமர் மோடியின் பேரணிக்கு மாநகர காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் பாஜக பல்வேறு இடங்களில் பிரதமர் மோடியின் மக்கள் தரிசனம் என்ற பெயரில் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. இந்நிலையில் வருகின்ற 18ஆம் தேதி கோவையில் கவுண்டம்பாளையம் முதல் ஆர்எஸ்புரம் வரை பிரதமர் மோடி பங்கேற்கும் வகையில் பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்த பாஜகவினர் திட்டமிட்டிருந்தனர். அதற்கு பாஜக தரப்பில் முன் அனுமதி கோரி மாநகர காவல் அலுவலகத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. இந்நிலையில் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பிரதமர் மோடியின் சிறப்பு பாதுகாப்பு குழு அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகள் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் தற்போது தொடரும் குண்டுவெடிப்பு சம்பவங்களை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு காரணங்களால் அனுமதி வழங்க முடியாது என மாநகர காவல் ஆணையர் கடிதம் எழுதியுள்ளனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பல்வேறு மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மத்திய அரசு குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாநகர் மாவட்ட செயலாளர் APR மூர்த்தி தலைமையில் மத்தியில் ஆளும் அரசு மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்தை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் கனியமுதன், துரைவளவன், சிறுத்தை வள்ளுவன் உள்ளிட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்திய ஒன்றிய அரசை கண்டித்து குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறோம். அந்த வகையில் திருப்பூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வாசலில் விடுதலை சிறுத்தைகள் இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று போராடி வருகின்றோம். இந்த போராட்டத்திற்கு நம்முடைய மாநகர் மாவட்ட செயலாளர் தம்பி APR மூர்த்தி அவர்கள் தலைமையேற்றிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்டத்தில் மாநகர மாவட்ட செயலாளர் இளங்கோ, மேற்கு மாவட்ட செயலாளர்கள் புகழேந்தி, கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல், மண்டல துணை செயலாளர் ராஜா தலைமையில் குடியுரிமை திருத்த சட்டம் CAA மூலம் மதச்சார்பின்மையை சிதைத்து மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை தீவிரப்படுத்த நினைக்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்பின் மயிலாடுதுறை மாவட்டம் நகராட்சி அலுவலகம் எதிரே இந்தியாவின் மதச்சார்பின்மையை சீர்குலைக்கும் ஒன்றிய மோடி அரசினை கண்டித்தும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் மோகன்குமார், வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் விவேகானந்தன், CPI, CPM மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய காங்கிரஸ் கட்சியினர் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தர்மபுரி BSNL அலுவலகம் முன் மாவட்ட செயலாளர் பாண்டியன், கருப்பண்ணன், சாக்கன் சர்மா ஆகியோர் தலைமையில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இதில் 200க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பி எதிர்ப்புகளை தெரிவித்தனர். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து உற்சவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். அதன்பின் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தினமும் சிம்ம வாகனம், தங்கமயில் வாகனம், தங்க பல்லக்கு, தங்க குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு முருகர் காட்சி கொடுத்த பின் சூரசம்ஹார லீலை நடைபெறும். மேலும் வருகிற மார்ச் 28ஆம் தேதி திருக்கல்யாணமும் நடைபெறும் என ஆலய நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்திய மக்களை பிரிக்கும் மோடி அரசை கண்டித்தும் குடியுரிமை சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியும் ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதாக அறிவிப்பு வெளியாகியிருந்த நிலையில் அதற்கு பல்வேறு அரசியல் எதிர்க்கட்சி தலைவர்களும் எதிர்ப்புகளை தெரிவித்தனர். இந்நிலையில் மதம், மொழி பெயரால் இந்திய மக்களை பிரிக்கும் மோடி அரசை கண்டித்தும் குடியுரிமை சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியும் ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் 50க்கும் மேற்பட்டோர் திருப்பூர் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ரயில் மறியலில் ஈடுபட முயற்சித்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் அண்ணா சிலை அருகே அரியலூர் திருச்சி பயணத்திற்கான 1-to-1 என்ற பேருந்து சேவையை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அம்மாவட்ட ஆட்சியர் ஆனி மேரி ஸ்வர்ணா உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் செயல்படுத்திய மகளிருக்கான விடியல் பயணத்தில் நாளொன்றுக்கு 50 லட்சம் மகளிர் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் என்றும் இதுவரை 440 கோடி பேர் இலவச பயணம் மேற்கொண்டதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் கிராமத்தில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அதனைத் தொடர்ந்து ஏராளமான பொதுமக்கள் பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் முக்கிய மாட வீதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே அடையாளம் தெரியாத நபரை கொலை செய்யப்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பெயரில் இறந்தவரின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் அவரது சட்டை பாக்கெட்டில் இருந்த அடையாள அட்டையை வைத்து ஆய்வு செய்ததில் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த சோழராஜன் என்பது தெரியவந்தது. மேலும் கொலை செய்துவிட்டு இந்த இடத்தில் வீசி சென்றவர் யார் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நுகர்வோர் தின உறுதிமொழி ஏற்பு மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. நுகர்வோர் ஆகிய நாம் நுகர்வியல் கல்வியை அறிவதோடு நுகர்வோருக்குரிய உரிமைகளை நிலைநிறுத்த பாடுபடுவோம் என நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 கீழ் அதிகாரிகள் உறுதிமொழி ஏற்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜெயக்குமாருக்கு சொந்தமான கோடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் சில மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளது. மேலும் திருப்பத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள டெக்கரேட்டர்கள் இங்கிருந்துதான் பொருட்களை வாடகைக்கு எடுத்து செல்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மைதானத்தில் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை சார்பில் பேரிடர் காலங்களில் ஏற்படும் விபத்தில் இருந்து பயணிகளை மீட்டு முதலுதவி அளிப்பது எப்படி என்பது குறித்து விளக்கம் அளித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆலோசகர் ரிஜினேஷ் மற்றும் சுந்தர் தலைமை வகித்தனர். பாராளுமன்ற பொதுத் தேர்தல் 2024 முன்னிட்டு வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் 2ஆம் தளத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தேர்தல் கட்டுப்பாட்டு அறையை திறந்து வைத்து மேற்பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் வாக்காளர்களை கவரும் வகையில் பரிசு பொருட்கள், பணம், மது வகைகள் விநியோகம் செய்தல் மற்றும் ஆயுதம் கொண்டு மிரட்டுதல் போன்ற நடவடிக்கைகளை யாரேனும் ஈடுபட்டால் பொதுமக்கள் தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் கடைவீதியில் உள்ள நாட்டு மருந்து கடை ஒன்றில் ஒரு வார காலமாக பாம்பு ஒன்று அச்சுறுத்தி வந்துள்ளது. இதனை அறிந்த கடை உரிமையாளர் அப்பகுதியில் பாம்பு பிடிக்கும் நபருக்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவலின் பெயரில் அங்கு வந்த பாண்டியன் நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பின் 6 அடி நீளமுள்ள கொடிய விஷமுள்ள கருஞ்சாறை பாம்பை பிடித்து காட்டுப்பகுதிக்கு கொண்டு சென்றார். வேலூர்
வேலூர் மாவட்டத்தில் மயான கொள்ளை தினத்தன்று தேர் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதால் பாலாற்றங்கரையில் இன்று படையலிட்டு தோஷ பரிகார பூஜைகள் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து பம்பை மேளம் முழங்க கரகத்தை ஊருக்குள் அழைத்து சென்று கிராம மக்கள் தீப ஆராதனை செய்து பிரசாதங்கள் வழங்கி சாமி தரிசனம் செய்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடும் வெப்பத்தால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. காற்றின் வேகம் காரணமாக தீ மளமளவென பரவியதால் அந்த சாலை முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. மேலும் இந்த சாலையின் பயணம் செய்யும் வாகன ஓட்டுநர்கள் அச்சத்துடனேயே சாலையை கடக்கும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு துறையினரும் வனத்துறையினரும் தற்போது வரை ஈடுபடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நுகர்வோர் ஆகிய நாம் நுகர்வியல் கல்வியை அறிவதோடு நுகர்வோர்க்குரிய உரிமைகளை நிலைநிறுத்த பாடுபடுவோம். நாம் தரமான பாதுகாப்பான பொருட்களையே வாங்குவோம். நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் பட்டி பெறுவோம். தேவைக்கேற்ற நுகர்வினை மேற்கொள்வோம். நாம் அனைவரும் பொறுப்புள்ள மற்றும் கடமையுள்ள நுகர்வோர்களாக இருக்க பாடுபடுவோம் என்ற உறுதிமொழியை துறை சார்ந்த அதிகாரிகள் ஏற்றனர். இதற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தலைமை தாங்கினார். வேலூர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இன்று விவசாயிகள் குறை தீர்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பெரும்பாலான வணிகம் மற்றும் விவசாயத்துறை சார்ந்த அதிகாரிகள் வரவில்லை என்றதால் இனிவரும் நாட்களில் நடத்தப்படும் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் அதிகாரிகள் பங்கேற்கவில்லை என்றால் மெமோ வழங்கவும் வருகை பதிவேட்டை பயன்படுத்தவும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் என்பது மாதம் ஒரு முறை நடக்கும் மாவட்டத்தில் உள்ள முக்கியமான கூட்டங்களில் ஒன்று. இதற்கு துறை தலைவர் உட்பட்ட அதிகாரி மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும். எந்த மாற்றமும் இல்லை. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கத்தின் விலை 6125 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 80 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. காஷ்மீர் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானை சேர்ந்த நிறுவனம் 1 கோடி ரூபாய் நன்கொடை அளித்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி புல்வாமா தாக்குதல் நடந்த சில வாரங்களுக்கு பிறகு பாகிஸ்தான் நிறுவனம் 1 கோடி ரூபாயை நன்கொடை வழங்கியது அம்பலமாகி உள்ளது. பாகிஸ்தானை சேர்ந்த ஹப் பவர் நிறுவனம் தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடையாக பாஜகவிற்கு வழங்கியுள்ளது. புல்வாமா தாக்குதலில் 40 வீரர்கள் வீர மரணம் அடைந்த நிலையில் பாகிஸ்தான் நிறுவன நிதியால் பலன் என விமர்சனம் எழுந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடியின் பாதுகாப்பு காரணங்களை கொண்டு பேரணிக்கு தடை, மாநகர காவல்துறையினர் மறுப்பு. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விவசாயி நலனை பாதுகாப்போம், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. மோடி வருகையால் திமுகவின் வாக்கு சதவீதம் உயரும், திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சாடல். இந்திய நாட்டை அச்சுறுத்தும் பாகிஸ்தானிடம் இருந்து பாஜக ஏன் நிதி வாங்க வேண்டும், காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி. 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குழந்தைகளுக்கான மேல் சிகிச்சை மருத்துவம் திறந்து வைத்தார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.